திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநிலங்களவை MP தனபால், தமிழக அரசின் கோட்டையை தாவேக கட்சி அலுவலகமாக மாற்றியுள்ளதாக விமர்சித்துள்ளார். இந்த இயக்கம் இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தை இன்றைக்கு தியாகம் செய்து அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற போது தேர்தலை சந்திக்கின்றோம். இன்றைக்கு தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட 53 கூட்டணியோடு சேர்த்து சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுகின்றோம். கடந்த சட்டமன்ற தேர்தலோடு நாடாளுமன்ற தேர்தல்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எங்களுடைய தோல்வி என்பது இது தோல்வி என்று கருத முடியாது. வாக்கு வித்தியாசம் அதிகமாக இருக்கின்றது. தேர்தலிலே நாங்கள் பெற்றிருக்கின்ற வாக்குகள் பொறுத்த வரைக்கும் நல்ல கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு எங்கள் இயக்கத்தை உடைத்து இதிலே இருந்து குளிர்காய வேண்டும் என்று நினைப்பது எந்த வகையிலே நியாயம்? ஒரு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஜனநாயக ரீதியாக அவர்கள் மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்க வேண்டும். அப்படி மெஜாரிட்டி இல்லை என்று வருகின்ற போது அவர்கள் தங்களை அணுகி ஆதரவு கேட்க வேண்டும். இதுதான் நடைமுறை. ஆனால் இயக்கத்தை உடைத்து நிரந்தரமான ஒரு ஆட்சியை தர வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு அநாகரிகமான செயல் என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆட்சியிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், இன்றைக்கு அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு இந்த கட்சிக்கு வருவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, டிவிக்கே அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது அநாகரிகமான செயல் என்று கூட அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த அமைச்சரவையில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் கூட இன்றைக்கு சொல்லுகின்றார்கள். உடனடியாக ராஜினாமா செய்துவிட்டு அதிலும் சபாநாயகரிடத்திலே ராஜினாமா கடிதத்தை கொடுக்கின்றார்கள். கொடுத்த உடனேயே மேலே 2வது தளத்திலே அமைச்சரை சந்தித்து உறுப்பினர் கார்டுகளை பெறுகின்றார்கள். இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் என்று சொல்வது, கோட்டை என்று சொல்வது ஒரு அரசு அலுவலகம். அந்த அரசு அலுவலகத்திலே வைத்து உறுப்பினர் கார்டை கொடுப்பது எந்த வகையிலே நியாயம்? இதிலே குதிரை பேரத்திற்கு வழி இருக்கிறது, பண பரிமாற்றம் நடந்திருப்பதற்கு வழி இருப்பதாக நாங்கள் உணர்கின்றோம், நாங்கள் அறிகின்றோம். அப்படி இருக்கின்ற போது இதை CBI விசாரணை செய்ய வேண்டும். இதிலே பண பரிமாற்றம் என்று சொல்லுகின்ற போது அமலாக்கத்துறையும் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தகவல்கள் எல்லாம் ஊடகங்களிலே வந்திருக்கிறது, பத்திரிகைகளில் வந்திருக்கிறது, சமூக வலைதளங்களில் வந்திருக்கிறது. அதனாலே தான் நான் இதிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ட்விட்டரிலே பதிவிட்டிருக்கிறேன். இதில் என்ன ஒன்றும் தவறில்லை. ஏதோ ஒரு விபரீதம் இன்றைக்கு நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் நினைத்திருக்கிறார்கள். அந்த மோகத்திலே அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அதுதான் நான் சொல்ல முடியுமே தவிர, இன்றைக்கு தலைமை நன்றாகவே இருக்கிறது, தலைமை திடமாக இருக்கிறது. எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் தலைமை சுயமாக எடுக்கின்ற ஒரு தலைமையாகத்தான் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற இந்த இயக்கம் இருக்கிறது. திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா.